இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இந்த புதிய நாளுக்காகவும் இந்த அருமையான தருணத்திற்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஒரு சிறிய ஜெபத்துடன் தொடங்குவோம். எங்களை அன்பு செய்யும் நல்ல தந்தையே, இந்த நாளின் ஒவ்வொரு நொடியையும் ஆசிர்வதித்ததற்காக உமக்கு நன்றி. நாங்கள் சிந்திக்கவிருக்கும் உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இதயங்களில் ஆழமாக பதியவும் எங்கள் வாழ்வில் ஒளியேற்றவும் உம்முடைய தூய ஆவியின் அருளை தாரும். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் முன்வைக்கிறோம் அப்பா. ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு டிசம்பர் 24, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவோட வாசல்ல நிக்கிறோம். ஆமா, அந்த ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கான காத்திருப்பு. இந்த காத்திருப்புங்கிறது சில சமயம் நமக்கு ஒரு சாதாரண விஷயம் மாதிரி தெரியலாம். ஆனா ஒரு ரொம்ப நாள் காத்திருப்புக்கு பிறகு கிடைக்கிற ஒரு விஷயத்தோட மதிப்பு அது ரொம்ப வள்ளுது. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஸ்டோரி சொல்றேன். ஒரு மலை கிராமத்தை கற்பனை பண்ணி பாருங்க. சரி. அந்த ஊருக்கு மின்சாரமே வந்ததே இல்ல. பல தலைமுறையா சூரியன் மறைஞ்சா போதும், அவங்க வாழ்க்கை இருட்டுல தான். மெழுகுவர்த்தி, அகல் விளக்கு, இதுதான் உங்களுக்கு வெளிச்சம். அப்ப அவங்க வாழ்க்கையே சூரியனை சுத்தி தான் இருந்திருக்கும். ராத்திரினாலே ஒரு விதமான பயம் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அரசாங்கம் அங்கே கரண்ட் கொண்டு வர போறதா சொல்றாங்க. கம்பம் நடுறாங்க, வயர் இழுக்கிறாங்க, மாசக்கணக்கா வேலை நடக்குது. ஊரே அதை ஆவலா பாத்துட்டு இருந்திருக்கோம். ஆமா. ஒரு நாள் சாயங்காலம் ஊரே ஒன்னா கூடி நிக்குது. முதல் முறையா அந்த ஊர்ல ஒரு சுவிட்ச் போடப்படுது. ஒரே நொடிதான் பல வருஷமா இருந்த இருள் விலகி ஊரே பிரகாசமா மாறுது. வாவ்! அந்த மக்கள் முகத்துல இருந்த சந்தோஷத்தை, ஆச்சரியத்தை நினைச்சு பார்க்கவே முடியல. அந்த ஒரு நொடி வெளிச்சம் அவங்களோட பல வருஷ இருள மறக்கடிச்சிருக்கும். அது வெறும் வெளிச்சம் இல்ல, ஒரு புதிய யுகத்தோட தொடக்கம். மிக சரி. அந்த நிகழ்வு மாதிரிதான் பல நூற்றாண்டுகளா பாவ இருட்டுல ஒரு வாக்குறுதிக்காக காத்துட்டு இருந்த ஒரு மக்களுக்கு கடவுள் எப்படி ஒரு பெரிய ஒளிய, ஒரு விண்ணகத்தின் விடியல அனுப்புனாருந்தா இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு பெரிய சித்திரத்தை காட்டுது. ஒரு அரசனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, பல வருஷம் கழிச்சு ஒரு குருவோட வாயிலிருந்து வர்ற இறைவாக்கு, அப்புறம் திருத்தந்தையோட சிந்தனை, இது எல்லாத்தையும் இணைச்சு பார்க்க போறோம். ஆமா, வாங்க அந்த வாக்குறுதியோட ஆரம்ப புள்ளிக்கு போவோம். சரி, முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூல்ல இருந்து வருது. தாவீது அரசர் கடவுளுக்காக ஒரு பெரிய காரியத்தை செய்ய நினைக்கிறார். ஆனா கடவுளோ அந்த திட்டத்தையே தலைகீழா மாத்தி தாவீதுக்காக ஒரு மாபெரும் திட்டத்தை வெளிப்படுத்துறாரு. இது வெறும் ஒரு வாக்குறுதி மட்டும் இல்ல, இஸ்ரேல் மக்களோட வரலாற்றையே மாத்தின ஒரு திருப்புமுனைனே சொல்லலாம். வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா. முதல்ல அந்த சூழலை நம்ம புரிஞ்சுக்கணும். தாவீது அரசர் இப்போதான் ஒரு நிலையான இடத்துக்கு வந்திருக்கார். போரெல்லாம் முடிஞ்சு. ஆமா, பல வருஷமா போரு, அலைச்சல், எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுன்னு இருந்த வாழ்க்கை இப்போதான் முடிஞ்சிருக்கு. ஆண்டவர் அவரை சுத்தி இருந்த எல்லா எதிரிகளோட தொல்லையில இருந்தும் அவருக்கு ஓய்வு கொடுத்திருக்கார். இப்போ அவர் ஒரு பெரிய அரண்மனையில வசிக்கிறார். சாதாரண அரண்மனை இல்ல, விலை உயர்ந்த கேதுரு மரங்களால கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை. இது வெறும் ஆடம்பரத்துக்காக இல்ல, அவரோட ஆட்சியோட வெற்றி, அமைதி, நிலைத்தன்மை, இது எல்லாத்தோட ஒரு சின்ன மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு வசதியான அமைதியான சூழ்நிலையில தான் தாவீதோட மனசுல ஒரு எண்ணம் வருது. ஆமா, அவரு இறைவாக்கினர் நாத்தான் கிட்ட போய், பாருங்க, நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில வாழ்றேன், ஆனா கடவுளோட பேழையோ ஒரு கூடாரத்துல குடியிருக்குதேன்னு சொல்றாரு. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா தெரியுது. ஒரு பக்தி, ஒரு நன்றி உணர்வு. ஆமா, நான் இவ்ளோ நல்லா இருக்கும்போது ஆண்டவரோட பிரசன்னத்தோட அடையாளமா இருக்கிற உடன்படிக்கை பேழை ஒரு சாதாரண கூடாரத்துல இருக்கிறது சரியில்லையே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் அது. இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? நல்ல கேள்விதான். அவரோட நோக்கம் நிச்சயமா நல்லதுதான். ஆனா ஒரு அரசர் செய்யற செயல்களுக்கு எப்போதுமே ரெண்டு பக்கம் இருக்கும். ஒன்னு பக்தி, இன்னொன்னு அரசியல். ஓ, அரசியல்னு சொல்றீங்க? ஆமா, தாவீது கடவுளுக்கு ஒரு நிரந்தரமான ஆலயத்தை கட்டுறதுங்கிறது பக்தியோட வெளிப்பாடு மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய அரசியல் நகரமும் கூட. அது எப்படின்னா? நீங்க யோசிச்சு பாருங்க. தலைநகரமான எருசலேம்ல கடவுளுக்கென்று ஒரு நிரந்தர ஆலயத்தை அமைக்கிறது மூலமா எருசலேம இஸ்ரேலரோட மத மற்றும் அரசியல் மையமா நிலைநிறுத்த முடியும். சரி. அது மட்டும் இல்லாம தாவீதோட குலத்தை கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஆட்சியா மக்கள் மனசுல பதிய வைக்க முடியும். அதனால இது வெறும் பக்தி சார்ந்த திட்டம்னு மட்டும் சொல்லிட முடியாது. தான் வம்சத்தோட ஆட்சியை உறுதிப்படுத்துற ஒரு ராஜதந்திர திட்டமும் இதுல இருக்கு.
இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை. அப்போ இத கேட்ட உடனே இறைவாக்கினர் நாத்தானோட பதில நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் உடனே நும் விருப்பப்படி எல்லாத்தையும் செய்யுங்க, ஏன்னா ஆண்டவர் உம்மோட இருக்கிறாருன்னு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கறாரு. இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நாத்தான் ஒரு இறைவாக்கினர், அவர் சொல்றது கடவுளோட வார்த்தையா தானே இருக்கணும். ஆனா இங்க அவர் தன் சொந்த கருத்து சொல்ற மாதிரி தெரியுது. ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இது இறைவாக்கினர்களோட மனித இயல்பை நமக்கு காட்டுது. ஓ, நான் தான் அந்த நேரத்துல ஒரு இறைவாக்கினரா பேசல, தாவீதோட நம்பரா ஒரு குடிமகனா பேசுறாரு. தாவீதோட திட்டம் கேட்கறதுக்கு ரொம்ப நியாயமாவும் பக்தி நிறைஞ்சதாவும் தெரியுது. அதனால மனுஷ இயல்பு படி இதோ ஒரு நல்ல திட்டம் செய்யுங்கன்னு சொல்லிடுறார். ஆனா கடவுளோட திட்டம் வேறையா இருந்துச்சு. ஆமா, கடவுளோட திட்டம் மனுஷங்களோட திட்டங்களை விட எவ்வளவு வித்தியாசமானதுன்னு அந்த ராத்திரி அவருக்கு புரியுது. கடவுள் நேரடியாவே தலையிட்டு நாத்தான் கிட்ட பேசுறார். இங்கெல்லாம் உண்மையான திருப்பமே தொடங்குது. ஆமா, அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவரோட வார்த்தை நாத்தானுக்கு அருளப்படுது. கடவுள் கேக்குற முதல் கேள்வியே ரொம்ப ஆழமானது. என்ன கேள்வி அது? நான் தங்குறதுக்காக எனக்கு ஒரு கோவில கட்ட போறியா? அந்த கேள்வியோட துணியே வேற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, அது ஒரு கோபமான கேள்வி இல்ல. அதுக்கு பதிலா, தாவீதே, நான் எப்பவாவது உன்கிட்ட எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டிருக்கேனா? நான் இஸ்ரேல் மக்களோட கூடாரங்கள்ல பயணம் செஞ்சப்போ எனக்கு எந்த குறையும் இல்லையேன்னு கேக்குற மாதிரி இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அதுக்கப்புறம் கடவுள் தாவீதோட கடந்த காலத்தை அவருக்கு ஞாபகப்படுத்துறார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒன்ன நான் தேர்ந்தெடுத்தேன். ஆமா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த உன்ன நான் தேர்ந்தெடுத்தேன். நீ போன இடமெல்லாம் நான் உன்னோட இருந்தேன். உன் எதிரிகள் அழிச்சேன். உனக்கு ஒரு பெரிய பேரை உருவாக்குனேன்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்? இதோட அர்த்தம், தாவீதே, நீ செஞ்ச செயல்களால நீ இந்த நிலைமைக்கு வரல. நான் உனக்காக செஞ்ச செயல்களால தான் நீ இன்னைக்கு அரசனாக இருக்க. இப்ப நீ எனக்காக ஏதோ செய்ய போறதா நினைக்கிறியா அப்படின்னு கேட்கறது மூலமா யாரு யாருக்காக செயல்படுறாங்கங்கிற முழு பார்வையும் கடவுள் மாத்துறார். இங்கனா அந்த மைய புள்ளியே வருது. மனுஷன் கடவுளுக்காக ஒரு வீட்டை கட்ட நினைக்கிறான், ஆனா கடவுளோ மனுஷனுக்காக ஒரு வீட்டை கட்ட போறதா வாக்கு கொடுக்கறார். ஆமா, இதுதான் இந்த வாசகத்தோட உச்சக்கட்டம். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா, மூல மொழியான எபிரேயத்துல இருக்கிற ஒரு வார்த்தை விளையாட்ட நாம கவனிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லையா? கரெக்ட், அதுதான் இந்த வாசகத்தோட திறவுகோலே. எபிரேய மொழியில வீடுங்கிறதுக்கு பைத் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பைத். ஆமா, பெய்த். இந்த பைத்துங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு, நாம நினைக்கிற மாதிரி கற்களால மரங்களால கட்டப்பட்ட ஒரு பௌதீகமான வீடு அல்லது ஆலயம். சரி, இன்னொரு அர்த்தம்? இன்னொரு அர்த்தம் ஒரு வம்சம் அல்லது சந்ததி. ஓ, அப்படியா? இப்ப பாருங்க, தாவீது கடவுள்கிட்ட நான் உமக்காக ஒரு பைத், அதாவது ஒரு ஆலயத்தை கட்ட போறேன்னு சொல்றார். ஆனா கடவுள் அவர்கிட்ட, நீ எனக்காக ஒரு பைத் கட்டுறதை விடு, நானே உனக்காக ஒரு பைத், அதாவது ஒரு வம்சத்தையே கட்ட போறேன்னு பதில் சொல்றார். ஆஹா, இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். ஒரே வார்த்தையை வச்சு கடவுள் எவ்வளவு பெரிய அர்த்தத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க. ஆமா, தாவீது ஒரு கட்டிடத்தை பத்தி பேசுறார். ஆனா கடவுள் ஒரு முடிவே இல்லாத வம்சத்தை பத்தி பேசுறார். இது முழு உரையாடலையுமே மாத்திடுது. அப்போ கடவுள் கொடுக்கிற அந்த வாக்குறுதி என்ன? அது எவ்வளவு வலிமையானது? அந்த வாக்குறுதி தான் இஸ்ரேல் வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கடவுள் சொல்றார், உன் வாழ்நாள் முடிஞ்சு நீ உன் மூதாதையரோட துயில் கொள்ளும்போது உனக்கு பிறகு உன் வழித்தோன்றலை நான் உயர்த்தி அவனோட அரச நான் நிலைநாட்டுவேன். அது மட்டும் இல்ல, ஏன் முன்பாக உன்னோட வீடும் உன்னோட அரசும் என்றென்றும் உறுதியா இருக்கும், உன்னோட அரியணை என்றுமே நிலைத்திருக்கும்னு சொல்றாரு. இதுக்கும் சீனாய் மலையில மோசே மூலமா கொடுத்த உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. சீனாய் மலை உடன்படிக்கை நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அதாவது, நீங்க என் கட்டளைகளை கை கொண்டா நான் உங்க கடவுளா இருப்பேங்கிற மாதிரி. தென் அடிப்படையிலானது. ஆமா, அது ஒரு நிபந்தனை உடன்படிக்கை. மக்கள் கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம், கீழ்ப்படையலேனா தண்டனை. மிகச்சரி. ஆனா தாவீதுக்கு கொடுக்கப்படுற இந்த உடன்படிக்கை அப்படி இல்ல. இதுல ஐங்கிற வார்த்தையே கிடையாது. எல்லாமே ஐ வில்னு தான் இருக்கு. நான் உயர்த்துவேன், நான் நிலைநாட்டுவேன்னு. அதாவது இது நிபந்தனைகளே இல்லாத ஒரு நிரந்தரமான வாக்குறுதி. ஆமா, தாவீதோட வம்சத்தினர் தவறு செஞ்சா கூட கடவுளோட இந்த வாக்குறுதி மாறாது. இது கடவுளோட கிருபையை மட்டுமே அடிப்படையாக கொண்ட ஒரு வாக்குறுதி. இது அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. என்றென்றும் நிலைத்திருக்கும்ங்கிற அந்த வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா தாவீதோட மகனான சாலமோன் ஒரு அழகான ஆலயத்தை கட்டினார், ஞானமுள்ள அரசராகவும் இருந்தார். ஆனா அவரோட அரசு அவருக்கு அப்புறம் நிலைக்கல. ஆமா, ரெண்டா பிளவுபட்டுடுச்சு.
பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு தாவீதோட வம்சத்தோட ஆட்சியே முடிவுக்கு வந்துடுச்சு. அப்போ என்றென்றும் நிலைத்திருக்கும் அரியணேன்னு கடவுள் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? அது நிறைவேறலையா? இதுதான் பல நூற்றாண்டுகளா இஸ்ரேல் மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி. நாடு செதறி அந்நிய ராட்சிக்கு கீழே அவங்க வாழ்ந்தப்போ கடவுளே தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்னு கேட்டாங்க. அந்த கேள்விக்கான பதில்தான் நாம கொண்டாட போற கிறிஸ்மஸ். ஆமா. இந்த இறைவாக்கு சாலமோனோட முடிஞ்சிடல. அது தாவீதோட குலத்துல உதிக்க போற மெஸ்ஸியாவாக இயேசுவையே சுட்டிக்காட்டுது. கடவுள் தாவீதுக்கு கட்டித்தரேன்னு சொன்ன அந்த உண்மையான நிரந்தரமான வீடு, அதாவது வம்சம், இயேசு கிறிஸ்து மூலமா தான் முழுமையடையுது. இந்த தொடர்ப புதிய ஏற்பாடு ரொம்ப தெளிவா காட்டுது. கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லும்போது இந்த வாக்குறுதியை அப்படியே நினைவுபடுத்துறாரு இல்லையா? ஆமா. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராதுன்னு சொல்றார். சாமுவேல் நூல்ல விதைக்கப்பட்ட ஒரு விதை லூக்கா நற்செய்தியில ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எவ்வளவு அழகான ஒரு இணைப்பு பாருங்க. தாவீது கட்ட நடிச்சது கற்களான ஒரு கட்டிடம். ஆனா கடவுள் கொடுத்ததோ ஒரு மீட்பர், ஒரு முடிவில்லாத அரசு. இத நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கலாம். நிச்சயமா. பல நேரங்கள்ல நாமளும் தாவீது போல கடவுளுக்காக பெரிய திட்டங்களை வச்சிருக்கோம். ஆண்டவரே, நான் உமக்காக இந்த ஆலயத்தை கட்ட உதவுறேன், இந்த ஏழைகளுக்கு இவ்வளவு தானம் செய்யறேன், இந்த 40 நாள் நோன்பை நான் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன்னு பல நல்ல திட்டங்களை நாம உருவாக்குறோம். இவையெல்லாம் தாவீதோட எண்ணம் மாதிரி நல்ல நோக்கத்தோட செய்யப்படுறதுதான். ஆமா. ஆனா இந்த வாசகம் நம்மளோட நல்ல திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா இருந்து கடவுள் நமக்காக வச்சிருக்கிற திட்டம் என்னன்னு கேட்க நம்ம அழைக்குது. சரியா சொன்னீங்க. நாம கடவுளுக்கு கொடுக்க நினைக்கிற கைக்கடிகாரத்தை விட அவர் நமக்கு கொடுக்க நினைக்கிற வீட்டின் பத்திரம் ரொம்ப பெரியது. நம்முடைய திட்டங்களை கடவுள் முன்னாடி வைக்கும்போது அவர் நம்ம கிட்ட, மகனே, மகளே, நீ எனக்காக செய்யறத நான் பாக்குறேன், அது நல்லதுதான். ஆனா ஒரு நிமிஷம், நான் உனக்காக என்ன செய்ய விரும்புறேன்னு கேளு. நான் உனக்கு கொடுக்க விரும்புறது சில நன்மைகளை மட்டும் இல்ல, என்னையே உனக்கு கொடுக்க விரும்புறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த மாபெரும் பரிசுதான் நம்ம கொண்டாடவிருக்கிற இயேசுவோட பிறப்பு. தாவீதோட வம்சமாகிய வீட்டை நிலைநிறுத்தினது மாதிரி நம்ம வாழ்க்கையும் நம்ம குடும்பமாகிய வீட்டையும் நிலைநிறுத்த விரும்புறார். அப்படியானா உண்மையான பக்திங்கிறது நாம கடவுளுக்காக என்ன செய்யறோங்கிறதுல மட்டும் இல்ல, அதுக்கு மேல கடவுள் நமக்காக என்ன செய்ய விரும்புறார்னு புரிஞ்சுகிட்டு அதை ஏத்துக்கிறதுல தான் இருக்கு. நம்ம செயல்கள் முக்கியம்தான், ஆனா கடவுளோட அருளை பெறுறதுக்கு அது தகுதிகள் கிடையாது. அவரோட அருள் ஒரு பரிசு, நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கொடை. அந்த வாக்குறுதிய மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஒரு ராஜாவுக்கு சொன்ன வார்த்தை எப்படி ஒட்டுமொத்த மக்களோட நம்பிக்கையா மாறுச்சு? இதுக்கு பதிலுரை பாடல் விட சொல்லுதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். திருப்பாடல் 89. கடவுள் கொடுத்த வாக்குறுதிக்கு மக்கள் எப்படி நன்றி சொன்னாங்க, அதை எப்படி தங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்திக்கிட்டாங்கங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது வெறும் ஒரு பாடல் இல்ல, சொல்லப்போனா விசுவாசத்தோட திசை காட்டி. ஆமா. இந்த திருப்பாடல்ல ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. இது கடவுளோட பேரன்பையும் வாக்கு மாறாத உண்மையும் ஒரு கொண்டாட்டத்தோட ஆரம்பிக்குது. ஆனா நீங்க முழு திருப்பாடலையும் படிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு இருண்ட இடத்துல, கடவுளே உங்க வாக்குறுதி என்னாச்சு, எங்களை கைவிட்டுட்டீங்களா அப்படின்னு கேக்குற ஒரு புலம்பலோட முடியும். ஓ, அப்போ நம்மளோட இந்த ஆழமான பார்வையோட நோக்கம் இதுதான். எப்படி ஒரே திருப்பாடல்ல அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆழமான சந்தேகமும் ஒரு சேர இருக்க முடியும்? வாங்க இதை ஆழமா பார்க்கலாம். இன்றைய பதிலுரை பாடலின் பல்லவி, ஆண்டவர் பேரன்பை நான் என்றுமே பாடுவேன். இந்த வரி கேட்க ரொம்ப எளிமையா நம்பிக்கையா இருக்கு. ஆனா எல்லா சூழ்நிலையிலயும் இதை பாட முடியுமா? இந்த பேரன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பொதுவா நினைக்கிறத விட ஆழமான அர்த்தம் இருக்குதா? நிச்சயமா. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. மூல மொழியான எபிரேயத்துல இந்த பேரன்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹெசெட் அப்படின்னு பேரு. ஹெசெட். ஆமா. இது வெறும் அன்பு, பாசம், இரக்கம் அப்படின்னு மட்டும் மொழிபெயர்க்க முடியாது. ஹெசெட் அப்படின்னா உடன்படிக்கையின் அடிப்படையில் வருகிற மாறாத விசுவாசம், அசைக்க முடியாத பற்றுறுதி, கைவிடாத அன்பு. ஓ, இது ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல, இது ஒரு செயல். நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதனால சூழ்நிலை எப்படி மாறினாலும் நான் உனக்கு உண்மையா இருப்பேன் அப்படிங்கறதுதான் ஹெசெட். ஓ, அப்போ நான் ஆண்டவரின் பேரன்பை பாடுவேன் அப்படின்னா கடவுளோட அன்பான உணர்வுகளை பாடுவேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல.
கடவுள் கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர், அவர் கைவிடாதவர் அப்படிங்கிற உண்மையை நான் கொண்டாடுவேன் அப்படின்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. இது முற்றிலும் வேற ஒரு பரிமாணத்தை கொடுக்குது. அதனாலதான் அடுத்த வரியே, நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் அப்படின்னு வருது. அந்த பேரன்பும் உண்மையும் ஒன்னோடு ஒன்னு பிரிக்க முடியாதபடி பிணைஞ்சிருக்கு. இந்த உண்மையை தனக்குள்ள மட்டும் வச்சுக்காம அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு பொக்கிஷமா திருப்பாடல் ஆசிரியர் பாக்குறாரு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உருவகம் இருக்கு. உமது உண்மை வானை போல உறுதியானது. ஆமா, நம்ம இப்ப நகரங்கள்ல வாழ்றதால வானத்தோட அந்த பிரம்மாண்டத்தை முழுசா உணர்றதில்ல. ஆனா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு வானத்தை விட உறுதியான மாறாத ஒரு விஷயம் வேற எதுவுமே இல்ல. கரெக்ட். காலையில சூரியன் உதிக்கும், ராத்திரி நட்சத்திரங்கள் வரும், மேகங்கள் வரலாம் போகலாம், ஆனா வானம் அங்கேதான் இருக்கும். அந்த அளவுக்கு கடவுளோட உண்மை உறுதியானதுன்னு சொல்றது அவங்க மொழியில ஒரு ஆணித்தரமான சத்தியம். ஆமா, அவங்களுக்கு அதுதான் ஒரு அல்டிமேட் சிம்பிள் ஆஃப் பெர்மனன்ஸ். அந்த உறுதியான உண்மையோட அடித்தளத்திலிருந்து தான் இந்த திருப்பாடல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான வாக்குறுதிக்குள்ள போகுது. கடவுளே பேசுற மாதிரி வசனங்கள் 3 மற்றும் 4 சொல்லுது. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன், என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன், உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். இங்கதான் நம்மில் பலருக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, தாவீது ஒரு பெரிய அரசர், கடவுள் அவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார். எதுக்காக 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசருக்கு கொடுத்த வாக்குறுதிய நாம இன்னைக்கும் நினைச்சு பார்க்கணும்? இதுதான் திருவிவிலியத்தோட மையப்புள்ளி. பண்டைய காலத்துல அரசர் அப்படிங்கிறவர் ஒரு தனிநபர் மட்டும் இல்ல, அவர் மொத்த மக்களோட பிரதிநிதி. ஆமா, அரசருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் மக்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். அரசரோட வம்சம் நிலைச்சு நிக்கிறது நாட்டோட பாதுகாப்புக்கும் எதிர்காலத்துக்கும் கிடைச்ச உத்தரவாதம். அதனால தாவீதுக்கு கடவுள் கொடுக்கிற இந்த வாக்குறுதி இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய நம்பிக்கை. ஓ சரி, உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வழிகாட்டுதல் இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அப்போ இது ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட வாக்குறுதி மாதிரி தொடங்குது. ஆமா, தொடங்குது. ஆனா அதோட அர்த்தம் காலப்போக்குல ஆழமாகுது. இங்க உடன்படிக்கைங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது 2 கம்பெனிக்கு நடுவுல நடக்கிற ஒப்பந்தம் மாதிரி இல்ல. இது அன்பின் அடிப்படையிலான ஒரு உறவு. கடவுள் தன்னை தாவீதின் குடும்பத்தோட நிரந்தரமா இணைச்சுக்கிறாரு. ஆனா வரலாறு நமக்கு என்ன சொல்லுது? கொஞ்சம் காலத்துல தாவீதோட அரசாட்சி வீழ்ச்சி அடையுது. பாபிலோனியர்கள் எருசலேமை அழிக்கிறாங்க. அரச வம்சம் சிறைப்பிடிக்கப்படுது. இங்கதான் விசுவாசத்தோட அழகு இருக்கு. அந்த தோல்விக்கு மத்தியில மக்கள் இந்த வாக்குறுதியை மறுபடியும் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை கடவுள் சொன்ன என்றென்றும் நிலைக்கும் அரியணை அப்படிங்கிறது எருசலேம்ல இருக்கிற ஒரு மடசிம்மாசனமா இருக்காதோ? ஒருவேளை அது இந்த உலக அரசியல் அதிகாரத்தை பற்றியது இல்லையோ அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சிந்தனையிலிருந்து தான் ஒரு புதிய ஆன்மீக அரசரை பற்றிய, அதாவது மெசியாவை பற்றிய எதிர்பார்ப்பு வளர ஆரம்பிச்சது. வாவ்! அப்போ இந்த வாக்குறுதி தோற்கடிக்கப்படல, அது மறு விளக்கம் செய்யப்பட்டு இன்னும் பெரிய ஒரு அர்த்தத்தை பெறுது. தாவீதின் குலத்திலிருந்து வரப்போகிற இயேசுதான் அந்த வாக்குறுதியின் உண்மையான நிறைவேறுதல் அப்படின்னு புரிய வைக்குது. இதுதான் கிறிஸ்துமஸ் நாளுக்கு முன்னாடி நாம இதை தியானிக்கிறதுக்கான காரணம். மிக சரி. இந்த உடன்படிக்கை வெறும் அதிகாரம் சம்பந்தப்பட்டது மட்டுமில்ல, அது எவ்வளவு நெருக்கமான உறவு அப்படிங்கிறது 26ஆம் வசனம் காட்டுது. தாவீதின் வழிமரபில் வரும் அந்த அரசர் கடவுளை எப்படி அழைப்பார்னு சொல்லுது. நீரே என் தந்தை, என் கடவுள், என் மீட்பின் பாறை என அவன் என்னை அழைப்பான். இந்த வரி மனச ரொம்ப தொடுது. அதுவரைக்கும் கடவுளை ஒரு பெரிய அரசரா, எட்ட முடியாத உயரத்துல இருக்கிறவரா பார்த்த மக்களுக்கு நீரே என் தந்தை அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான சிந்தனையா இருந்திருக்கும். ஆமா ஆமா ஆமா, இது உறவின் பரிணாம வளர்ச்சி. வெறும் அரசர் குடிமகன் உறவிலிருந்து தந்தை பிள்ளை உறவுக்கு மாறுது. இதுல 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என் தந்தை, இது நெருக்கத்தையும் உரிமையையும் பாசத்தையும் காட்டுது. சரி. என் கடவுள், இது வணக்கத்தையும் அவர் என் வழிகாட்டி என்பதையும் ஒப்புக்கொள்வதையும் காட்டுது. என் மீட்பின் பாறை, இது முழுமையான பாதுகாப்பையும் நம்பிக்கையும் காட்டுது. ஒரு உறவுக்கு தேவையான அத்தனை அம்சங்களும் இந்த ஒரே வரியில இருக்கு. நம்மள படைச்சவர், நம்மள வழி நடத்துறவர், நம்மள பாதுகாக்கிறவர், இந்த 3ஐயும் உணரும் போதுதான் உறவு முழுமையடையுது. ஆமா, இந்த உறவு தற்காலிகமானது இல்ல அப்படிங்கிறதுக்கு முத்திர வைக்கிற மாதிரி 28ஆம் வசனம் சொல்லுது.
அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கை எந்நாளும் நிலைத்திருக்கும். மறுபடி அந்த பேரன்பு. ஆமா, ஹெசெட் அது வருது. என்னோட கைவிடாத பற்றுறுதியுள்ள அன்பு அவன் மேல என்றைக்கும் இருக்கும். என்னோட உடன்படிக்கைக்கு காலாவதி தேதியே கிடையாதுன்னு கடவுள் உறுதியா சொல்றாரு. ஆனா நம்ம மனுஷங்க வாக்குறுதிகளை மீறுறோம். நம்ம அன்பு சில நேரம் குறையுது. அப்படி இருக்கும்போது கடவுளோட இந்த மாறாத அன்பை நாம எப்படி முழுசா நம்புறது? குறிப்பா வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கும்போது அந்த திசை காட்டி வேலை செய்யலையோன்னு ஒரு சந்தேகம் வருமே. அந்த சந்தேகம்தான் இந்த திருப்பாடலோட இதயம். திருப்பாடல் ஆசிரியர் இந்த வாக்குறுதிகள் எல்லாம் பட்டியலிட்ட பிறகு, ஆண்டவரே இவ்வளவு சொன்னீங்களே, ஆனா இப்ப பாருங்க, எங்க ராஜா தோற்கடிக்கப்பட்டார், எங்க தேசம் அழிக்கப்பட்டுடுச்சு, உங்க உடன்படிக்கை எங்க அப்படின்னு கடவுள்கிட்டயே சண்டை போடுற மாதிரி கேட்பார். ஓ, இது கடவுள் மேல நம்பிக்கை இல்லாததால வர்ற கேள்வி இல்ல, இது கடவுள் மேல இருக்கிற உரிமையில வர்ற கேள்வி. உரிமையில வர்ற கேள்வி. ஆமா, நீங்க வாக்கு மாறாதவர்னு எனக்கு தெரியும், ஆனா நான் பாக்குற நிஜம் வேற மாதிரி இருக்கே, இதை எனக்கு விளக்குங்க அப்படின்னு கேக்குறது. அப்போ சந்தேகப்படுறது விசுவாசத்துக்கு எதிரானதில்ல, அந்த சந்தேகத்தையும் கடவுள்கிட்டயே கொண்டு போறதுதான் உண்மையான விசுவாசம். எக்ஸாக்ட்லி, அதுதான் உண்மையான உறவு. நம்மளோட கோபம், விரக்தி, வலி எல்லாத்தையும் கொட்டுறதுக்கான இடம் கடவுளோட சந்நிதி தான். இந்த திருப்பாடல் நமக்கு அது கற்றுக் கொடுக்குது. ஆக இந்த திருப்பாடல் வழியாக கடவுள் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ற செய்தி இதுதான். நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதி வானத்தை போல உறுதியானது. என் அன்பு முடிவில்லாதது. நான் உனக்கு வெறும் அரசரா மட்டும் இல்ல, ஒரு அன்பு தந்தையா இருக்கிறேன். உன்னோட வாழ்க்கை பயணம் சில நேரம் புயல்ல சிக்கின மாதிரி இருக்கலாம், ஆனா என்னோட உண்மைங்கிற திசை காட்டி மட்டும் நம்பு, அது உன்னை நிச்சயம் கரை சேர்க்கும். நாம கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட தயாராகிற இந்த வேளையில இந்த சிந்தனை ரொம்ப ஆழமானது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியின் உயிருள்ள நிறைவேறுதல் தான் குழந்தை இயேசு. ஆமா, அந்த குழந்தைதான் கடவுளோட ஹெசெட், கைவிடாத பேரன்பின் மனித வடிவம். இந்த உண்மைய மனசுல வச்சுக்கிட்டு நாம நம்மளையே இப்படி கேட்டுக்கலாம். புயல்களும் குழப்பங்களும் நிறைந்த இந்த உலகத்துல கடவுளோட வாக்கு மாறாத உண்மைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற ஒரு உயிருள்ள திசை காட்டியா, ஒரு சாட்சியாக என் வாழ்க்கை இருக்கிறதா? அப்போ முதல் வாசகத்துல கடவுள் ஒரு வாக்குறுதி தர்றாரு. பதிலுரை பாடல்ல மக்கள் அந்த வாக்குறுதிய பிடிச்சுக்கிட்டு அத பாடி ஜெபிக்கிறாங்க. இப்ப பல நூற்றாண்டுகள் வேகமா கடந்து போகுது. ஆமா, அந்த வாக்குறுதி நிறைவேற போற காலத்துக்கு நற்செய்தி வாசகத்துக்குள்ள நம்ம வரோம். இப்போ நாம சந்திக்கிற நபர் திருமுழுக்கு யோவானோட தந்தை செக்கரியா. அவர் ஒரு குரு. பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்து வயசான காலத்துல அவருக்கு ஒரு மகன் பிறக்க போறான்னு வானதூதர் சொன்னப்போ அவரால அதை நம்ப முடியல. கடவுளோட திட்டத்தையே சந்தேகப்பட்டதால அவருக்கு பேச்சு வராம போயிடுது. ஒரு நீண்ட மௌனம். ஒருவேளை அந்த மௌனம் இஸ்ரேல் மக்களோட பல நூற்றாண்டு கால மௌனமான காத்திருப்புக்கு ஒரு அடையாளமா கூட இருக்கலாம் இல்லையா? அருமையான ஒப்பீடு. ஆமா, வாக்குறுதி இருக்கு, ஆனா மீட்பர் இன்னும் வரலேங்கிற ஒரு அமைதியான ஏக்கம். அந்த நீண்ட மௌனத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்த 8ஆம் நாள் அவனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்கும்போது அவர் இவனுக்கு யோவான் என பேரிடுகன்னு எழுதினதும் அவரோட நா கட்டவிழ்க்கப்படுது. ஆமா, இத்தனை மாசம் பேசாம இருந்தவர் பேசின முதல் வார்த்தைகளே பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு ஒரு அற்புதமான இறைவாக்கா வெளியே வருது. அதுதான் பெனடிக்டஸ்னு சொல்ற புகழ்பெற்ற பாடல். பெனடிக்டஸ்னா என்ன? அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட அர்த்தம் இருக்கா? இருக்கு. பெனடிக்டஸ்ங்கிறது லத்தீன்ல புகழ்பெற்றவர் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு அர்த்தம். அந்த பாடலோட முதல் வார்த்தையே அதான், ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுவாராகன்னு தொடங்கும். இத்தனை மாத மௌனத்துக்கு அப்புறம் அவர் செஞ்ச முதல் காரியம் கடவுளை புகழ்றதுதான். ஆமா, பாடலோட முதல் பகுதி புகழ்ச்சியும் வாக்குறுதி நிறைவேறுதலும். 67ஆம் வசனம் இப்படி தொடங்குது. திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இதுல முதல் விஷயமே அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பேசுறார். ஆமா, அவர் தன் சொந்த ஞானத்துல பேசல, தூய ஆவியால நிரப்பப்பட்டு பேசுறார். இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட 9 மாசம் பேசாம இருந்த ஒருத்தர் திடீர்னு பேச்சு வந்தா முதல்ல தன் குடும்பத்துக்கிட்ட பேசலாம், இல்ல தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். ஆமா, இல்ல தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை சொல்லலாம். கரெக்ட். ஆனா செக்கரியா ஏன் இதெல்லாம் தாண்டி எடுத்த எடுப்பிலேயே கடவுளை போற்ற ஆரம்பிக்கிறார்?
இது அவரோட மனநிலைய பத்தி என்ன சொல்லுது? மிக முக்கியமான கேள்வி. இதுதான் அந்த மௌன காலத்துல செக்கரியாவுக்குள்ள நடந்த மாற்றத்தை காட்டுது. ஓ, அந்த மௌனம் ஒரு தண்டனை மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு ஆன்மீக தயாரிப்பு காலமா இருந்திருக்கு. அந்த அமைதியான நாட்கள்ல அவர் கடவுளோட திட்டத்தை பத்தி எவ்ளோ ஆழமா தியானிச்சிருக்கணும். அதனாலதான் நான் கட்ட விழுந்ததும். ஆமா, அதனாலதான் அவரோட தனிப்பட்ட உணர்வுகளை விட கடவுளோட மாபெரும் மீட்பு திட்டமே அவரோட வாயிலிருந்து புகழ்ச்சியா வருது. அடுத்த வசனமே அதுக்கு காரணம் சொல்லுது பாருங்க. ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். ஆமா, இது வெறும் நன்றி மட்டும் இல்ல, ஒரு ஆழமான இறையியல் புரிதல். கடவுள் எங்கேயோ இருந்து ஆட்சி செய்யறவர் இல்ல, அவர் தம் மக்களை தேடி வரவர் என்ற உண்மை அவர் உணர்ந்திருக்கார். அந்த தேடி வந்து விடுவித்தாருங்கிற வார்த்தை அந்த காலத்துல வாழ்ந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தத்தை கொடுத்திருக்கோம். நிச்சயமா. அவங்க ரோமையர்களோட ஆட்சியின் கீழ் ஒரு விதமான அரசியல் சமூக அழுத்தத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த விடுதலைங்கிறது வெறும் ஆன்மீக விடுதலையா இல்ல அவங்க எதிர்பார்த்த அரசியல் விடுதலையா குறிக்குது? அருமையான பார்வை. நிச்சயம் அந்த வார்த்தையை கேட்ட மக்கள் முதல்ல அரசியல் விடுதலையை தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா செக்கடியா அடுத்த வரியிலேயே அந்த விடுதலையோட தன்மையை இன்னும் ஆழமாக்குறார். 69-70 வசனங்கள்ல அவர் தம் ஊழியராகிய தாவீதின் வம்சத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் என்கிறார். ஓ, இங்கே தாவீதின் வம்சம்ங்கிற குறிப்பு ரொம்ப முக்கியம். மிக மிக முக்கியம். இது வெறும் அரசியல் புரட்சி இல்ல, இது கடவுளோட தொன்மையான வாக்குறுதியோட நிறைவேற்றோம்னு அழுத்தமா சொல்லுது. அப்போ இந்த தாவீதின் வம்சம்ங்கிற குறிப்பு வரப்போற மீட்பர் ஒரு சாதாரண புரட்சியாளர் இல்ல, அவர் ஒரு அரசர், ஒரு மெசியா அப்படிங்கிறதுக்கான அடையாளமா? மிகச்சரியா சொன்னீங்க. தாவீது இஸ்ரேலோட பொற்கால அரசர். அவர்கிட்ட இருந்து ஒரு மீட்பர் வருவாருங்கிறது நூற்றுக்கணக்கான வருஷமா இறைவாக்கினர்கள் மூலமா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி. சரி. அதனால ஜக்கேரியா இத சொல்லும்போது, நண்பர்களே, நாம காத்திருந்த அந்த அரச வம்சத்து மீட்பர் இதோ வரப்போகிறார், இது மனுஷனோட திட்டம் இல்ல, இது கடவுளோட திட்டம்னு பறைசாற்றுகிறார். அப்போ இது மக்களின் நம்பிக்கைய வெறும் தற்காலிக அரசியல் விடுதலையிலிருந்து கடவுளோட நிரந்தரமான மீட்பு திட்டத்தை நோக்கி திருப்புது. கரெக்ட். அப்படியானா இந்த விடுதலையோட நோக்கம் என்ன? வெறுமனே பகைவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறது மட்டும்தானா? பாடலோட அடுத்த பகுதி இதை இன்னும் தெளிவா விளக்குது. ஆமா, பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை மீட்பார்னு 71ஆம் வசனம் சொல்லுது. இங்க பகைவர்கள்னு சொல்றது யாரு? இங்கதான் பாடலோட ஆன்மீக பரிமாணம் இன்னும் ஆழமாகுது. நிச்சயமா உரோமியர்கள் ஒரு வெளிப்படையான பகைவர்தான். ஆனா திருவிவிலிய பார்வையில அதைவிட பெரிய பகைவர்கள் இருக்காங்க. பாவம், சாத்தான், அந்த மாதிரி விஷயங்களா? ஆமா, பாவம், சாத்தான், மரணத்தின் மேல இருக்கிற பயம், நம்பிக்கையின்மை, இது எல்லாம் தான் மனுஷன் உண்மையிலே அடிமைப்படுத்துற பகைவர்கள். ஜெக்கரியா இங்க பேசுறது இந்த ஆழமான ஆன்மீக பகைவர்கிட்ட கிடைக்கிற ஒரு முழுமையான விடுதலைய பத்தி. சரி, அப்போ இந்த விடுதலையோட இறுதி நோக்கம் என்ன? விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யணும்? பணி செய்வதற்கே இந்த விடுதலை. இதுதான் உச்சக்கட்டம். ஆமா, விடுதலைங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு தொடக்கம். எதற்கான தொடக்கம்? அச்சமில்லாம கடவுளுக்கு பணி செய்வதற்கான தொடக்கம். முன்னாடி சட்டதிட்டங்களோட பயத்தினாலையும் தண்டனையோட அச்சத்தினாலையும் மக்கள் கடவுளை வழிபட்டாங்க. ஆனா இந்த புதிய மீட்பு நாம பிள்ளைங்களுக்குரிய உரிமையோட, அன்போட, பயம் இல்லாம கடவுளை அணுகி அவருக்கு பணி செய்ய ஒரு புதிய வழியை திறக்குது. இது உறவை அடிப்படையா கொண்ட வழிபாடு. இந்த திட்டம் எவ்ளோ தொன்மையானதுங்கிறதையும் செக்கரியா நினைவுபடுத்துறாரு இல்லையா? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிய பத்தி பேசுறார். அது ஏன் இந்த இடத்துல முக்கியத்துவம் பெறுது? ஆமா, 72-73 வசனங்கள்ல நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார்னு சொல்றார். இது சொல்றது மூலியமா செக்கரியா தான் காலத்துல நடக்கிற இந்த நிகழ்வை வரலாற்றிலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு புது விஷயமா பார்க்கல, ஒரு தொடர்ச்சியா பார்க்கறார். ஆமா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இஸ்ரேலுங்கிற இனமே தொடங்குறதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியோட தொடர்ச்சியா பார்க்கறார். இது கடவுள் தான் வாக்குறுதியை மறக்காதவர், அவர் உண்மையுள்ளவர், அவரோட திட்டம் தலைமுறைகள் கடந்து நிக்கும்னு ஆணித்தரமா சொல்லுது. இதுவரைக்கும் கடவுளை பத்தியும் அவரோட திட்டத்தை பத்தியும் பேசிட்டு இருந்த செக்கரியா திடீர்னு தான் குழந்தையோட பக்கம் கவனத்தை திருப்புறார். அந்த தருணம் எவ்வளவு உணர்வு பூர்வமா இருந்திருக்கும். ஆமா, ஒரு தந்தை தாம் பச்சிளம் குழந்தைய பார்த்து அவனோட எதிர்காலத்தை பத்தி இறைவாக்கு உரைக்கிறார். அதுதான் பாடலோட 3வது பகுதி. ஆமா, 76ஆம் வசனம் ஒரு தந்தையோட பாசத்தையும் ஒரு இறைவாக்கினரோட தீர்க்க தரிசனத்தையும் ஒன்னா காட்டுது.
குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். யோசிச்சு பாருங்க, தன் மகனுக்கு ஒரு பேரை சூட்டினதும் அவனோட முழு வாழ்க்கை பாதையையும் கடவுள் அவர் மூலமா வெளிப்படுத்துறார். ஆமா, அவர் தம் மகனை ஒரு குருவாகவோ வீரனாகவோ பார்க்கல, மாறா கடவுளின் இறைவாக்கினருங்கிற மிகப்பெரிய அடையாளத்தை கொடுக்கிறார். அந்த இறைவாக்கினரோட பணி என்னவா இருக்கும்? மத்த இறைவாக்கினர்கள் கிட்ட இருந்து யோவானோட பணி எப்படி வேறுபடுது? அடுத்த வசனமே அதை விளக்குது. ஆண்டவருக்கான வழியைச் செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இதுதான் யோவானோட தனித்துவமான பணி. அவர் தனக்காக பேச வரல. இல்ல, தனக்கு பின்னாடி வரப்போற ஆண்டவருக்காக, அதாவது இயேசுவுக்காக வழிய ஆயத்தம் செய்ய வர்றார். அவர் ஒரு பாலம் மாதிரி, பழைய ஏற்பாட்டோட இறுதி இறைவாக்கினராகவும் புதிய ஏற்பாட்டோட தொடக்கமாவும் இருக்கார். அவருடைய பணி என்னன்னா, பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை மக்களுக்கு அறிவிக்கிறது. இது ஒரு புரட்சிகரமான கருத்து. ஆமா, அது வரைக்கும் மீட்புனா பலிகள், சட்டங்கள்னு இருந்துச்சு. பாவ மன்னிப்புல இருந்தும் மனமாற்றத்திலிருந்தும் வருதுங்கிற ஆழமான உண்மையை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறார். இப்போ பாடலோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். செக்கரியா பயன்படுத்துற உருவகம் ரொம்ப அற்புதமானது. வெண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. இந்த உருவகம் ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்தது? அந்த காலகட்டத்துல இருந்த மக்களுக்கு இது என்ன அர்த்தத்தை கொடுத்திருக்கோம்? மிக அழகான கேள்வி. பல நூற்றாண்டுகளா இறைவாக்கினர்களோட குரல் ஓய்ந்து ஒரு விதமான ஆன்மீக இருட்டுல இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கடவுள் தங்களை கைவிட்டுட்டாரோன்னு ஒரு ஏக்கம். ஆமா, அந்த நீண்ட இருண்ட இரவுக்கு அப்புறம் தோன்ற முதல் ஒளிக்கீற்று தான் விடியல். அது நம்பிக்கையோட சின்னம். இந்த விடியல்ங்கிறது இயேசு கிறிஸ்துவையே குறிக்குது. இது பூமியில இருந்து தோன்றும் சாதாரண விடியல் இல்ல. ஆமா, விண்ணிலிருந்து வரும் விடியல். அதாவது இது மனித முயற்சியால வர்றதில்ல, கடவுளோட தெய்வீக இடைபெடலால வர்றது. அந்த விடியல் என்ன செய்யும்னு கடைசி வரிகள் விளக்குது. இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போர்க்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் வருகிறது. ஆமா, இது கிறிஸ்து பிறப்போட நோக்கத்தையே சுருக்கமா சொல்லிடுது இல்லையா? நிச்சயமா. இருள்னா அறியாமை, பாவம், நம்பிக்கையின்மை. இறப்பின் பிடினா மரணத்தை பத்தின பயம். இது ரெண்டுலயும் சிக்கி தவிக்கிற மனித குலத்துக்கு ஒளியா வழிகாட்டியா இயேசு வர்றார். அது மட்டும் இல்லாம அந்த ஒளி வெறுமனே வெளிச்சம் தரதோட இக்கல. அது நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்கிறது. இங்க அமைதிங்கிறது வெறும் போர் இல்லாத நிலையல்ல. எபிரேய மொழியில ஷலோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முழுமை, நலம், கடவுளோடும் சக மனிதர்களோடும் சரியான உறவுல இருக்கிறதுன்னு பொருள். ஓ, அப்போ இயேசுங்கிற விடியல் நமக்கு வழிகாட்டி நம்மள முழுமையான நிறைவான வாழ்வுக்கு, அதாவது உண்மையான அமைதிக்கு அழைச்சிட்டு போகுது. மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ செக்ரியாவோடைய முழு பாடலும் வெறுமனே ஒரு தந்தையோட தனிப்பட்ட மகிழ்ச்சியோட வெளிப்பாடு மட்டுமில்ல. இது இஸ்ரேல் மக்களோட ஒட்டுமொத்த காத்திருப்புக்கும் முழு மனித குலத்தோட ஏக்கத்துக்குமான ஒரு பதில். ஆமா, கடந்த கால வாக்குறுதிகள், நிகழ்கால பணி, எதிர்கால நம்பிக்கைன்னு எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு காலப்பயணம் மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. கரெக்ட். இது திருவருகை காலத்தோட ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பையும் நிறைவு செய்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையின் கீதம். காத்திருப்பின் காலம் முடிஞ்சு மீட்பின் காலம் தொடங்குதுன்னு அறிவிக்கிற ஒரு வெற்றி பாடல் இது. நீண்ட மௌனத்துக்கு பிறகு ஒலித்த முதல் குரல் கடவுளோட மாபெரும் திட்டத்தையே பறைசாற்றியது. ஆமா, விண்ணகத்தின் விடியல்ங்கிற உருவகத்தை திருத்தந்தை 16ஆம் பெனிடிக்ட் அவங்க இன்னும் ஆழமா விளக்குறாங்க இல்லையா? ஆமா, அவங்களோட சிந்தனைகள் இந்த வாசகங்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்குது. திருத்தந்தை இந்த நிகழ்வை இயற்கையோட ஒப்பிட்டு பேசுறார். எப்படி? கிறிஸ்து பிறப்பு விழா ஏன் டிசம்பர் 25 கொண்டாடப்படுதுன்னு அவர் விளக்கும்போது இது சும்மா தற்செயலா நடக்கலைங்கிறார். குறிப்பா வடதுருவ பகுதிகளில் இந்த நேரத்துல தான் ராத்திரி ரொம்ப நிலமா இருக்கும், பகல் ரொம்ப குறைவா இருக்கும். ஆமா, குளிர்காலத்தோட உச்சம். ஆனா டிசம்பர் 21க்கு அப்புறம் நாட்கள் மெதுவா நீளமாகும். அதாவது ஒளி மெல்ல மெல்ல இருளை ஜெயிக்க ஆரம்பிக்கும். அப்போ இயற்கையே ஒளி இருளை ஜெயிக்கிறத கொண்டாடுற நேரத்துல உலகின் ஒளியான இயேசுவோட பிறப்ப கொண்டாடுறது எவ்வளவு பொருத்தமா இருக்கு. அதுதான் திருத்தந்தையோட கருத்து. இது வெளியில இருக்கிற இருட்டை பத்தி மட்டும் இல்ல, இது நமக்குள்ள இருக்கிற இருட்டை பத்தியும் தான். நம்மளோட கவலைகள், பாவங்கள், வெறுப்பு, விரக்தி, இந்த மாதிரி எல்லா விதமான அக இருளையும் பத்தி. ஆமா, திருத்தந்தை சொல்றார், நன்மையின் ஒளி தீமையை வெல்வது, அன்பின் ஒளி வெறுப்பை வெல்வது, வாழ்வின் ஒளி மரணத்தை வெல்வது. இதோட சின்னம்தான் கிறிஸ்து பிறப்பு. தாவீதோட வம்சத்துல வந்த இயேசு செக்கரியா அறிவிச்ச அந்த விண்ணகத்தின் விடியல் நம்மோட தனிப்பட்ட இருள, நம்ம சமூகத்தோட இருள அகற்ற வர்றார்.
அந்த ஒளிய வரவேற்க திருத்தந்தை ஒரு அழகான ஜெபத்தையும் சொல்றார். ஆமா, உதிக்கும் விண்மீனே, நிலைவாழ்வின் ஒளியே, நீதியின் கதிரவனே, மரண இருளில் தொலைந்து போனோர் மீது ஒளி வீசுவீராக. தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதி, செக்கரியாவால அறிவிக்கப்பட்ட இறைவாக்கு இந்த ஜெபத்துல முழுமை பெறுது. இயேசுவே அந்த ஒளி, அந்த விடியல், அந்த நீதியின் கதிரவன். அப்போ இந்த 3 வாசகங்களும் திருத்தந்தையோட சிந்தனையும் ஒரே நேர்கோட்ல பயணிக்குது. ஒரு அரசனுக்கு கொடுத்த வாக்குறுதி, அது ஒரு வம்சத்தின் வழியா வர்ற மீட்ப பத்தின மக்களோட நம்பிக்கையா வளர்ந்து கடைசியில இயேசுங்கிற அந்த விண்ணகத்தின் விடியல்ல முழுமையடையுது. அந்த விடியல் நமக்காக, நம்மளோட இருள போக்கவே வந்தது. இந்த சிந்தனைகளை எல்லாம் தொகுத்து பார்க்கும்போது நம்மை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காக ஒரு கேள்வி எழுகிறது. செக்கெல்லாவோட பாடல் அந்த விண்ணகத்தின் விடியல் நம்ம கால்களை அமைதி வழியில் நடத்தும்னு சொல்லுது. இவ்வளவு குழப்பம், கவலை, பிரிவினை நிறைஞ்ச நம்ம உலகத்துல அந்த அமைதி வழியில நடக்கிறதுன்னா என்ன? இது ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை. அமைதிங்கிறது சும்மா போர் இல்லாத நிலை மட்டும் இல்ல. அது உள்ளத்தோட அமைதி, கடவுளோட, நம்மளோட, மத்தவங்களோட நாம வச்சுக்கிற ஒரு நல்லுறவு. அந்த வழியில தான் இயேசு நம்ம கால்களை வழி நடத்துறார். அந்த பாதை கரடுமுரடா இருக்கலாம், ஆனா அது அமைதிக்கு வழிவகுக்கிற பாதை. ஆமாம். இதே நாள்ல மத்தவங்களுக்கு ஒரு சின்ன ஒளியா இருக்க, அந்த அமைதி வழியில ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க உங்களால என்ன செய்ய முடியும்னு சிந்திச்சு பாருங்க. அது ஒரு வேளை உங்களோட பேசாம இருக்கிற ஒரு உறவினருக்கு அனுப்புற ஒரு சின்ன மெசேஜா இருக்கலாம். இல்லனா உங்களுக்கு உதவி செஞ்ச ஒருத்தருக்கு சொல்ற ஒரு மனமார்ந்த நன்றியா இருக்கலாம். இல்ல தேவைப்படுறவங்களுக்கு செய்யற ஒரு சின்ன உதவியா கூட இருக்கலாம். அந்த ஒவ்வொரு சின்ன அடியும் விண்ணகத்தின் விடியல் உங்கள் வழியா இந்த உலகத்துல பிரகாசிக்க செய்யற ஒரு முயற்சி தான். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்ததுக நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையின் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன்.
கொண்ட பேரன்பு. என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன்.